ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இறுதி பாசுரம். இந்த பாசுரம் வங்கக்கடை கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேவியார் சென்றஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோ ரொம்பவா என்பது இன்றைய பாசுரம். இறுதி பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு என்ன தெரிவிக்கிறாள் என்றால், கீழ் உள்ள எல்லா பாசுரங்கள், அதாவது 29 பாசுரங்கள் நாம் சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை ஆண்டாள் நமக்கு இந்த பாடலில் நமக்கு தெரிவிக்கிறார். இதை பலஸ்துதி என்று சொல்வார்கள். இந்த பாடல் மிகவும் ஒரு சிறந்த பாடல். என்ன சொல்கிறார் என்றால், வங்கக் கடல் கடிந்த மாதவனை கேசவனை பிராட்டியின் உதவியோடு தான் நாம் பெருமாளை அணுக வேண்டும். அவ்வாறு அணுகினால்தான் நம் விருப்பம் எளிதில் நிறைவேறும் என்பதை தெரிவிக்கிறார். அதாவது திருப்பார் கடல் கடைந்த கதை நமக்கு தெரியும். தேவர்களும் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கடலை கடைந்தார்கள். ஒவ்வொரு பொருளாக வந்தது. ஆலகால விஷம் வந்தது, அது சிவபெருமான் உண்டார். மற்றும் ஏனைய பொருட்கள் உச்ச சிறைவஸ், ஐராவதம், கல்ப விருட்சம் எல்லாம் வந்தது. ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டார்கள். கடைசியாக மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றினாள். எல்லா தேவர்கள் வணங்கினர். உடனே மகாலட்சுமி என்ன செய்தார் என்றால், நான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுக்கு அனுகிரகம் புரிவேன் என்று ஸ்ரீமன் நாராயணன் திருமார்பில் குடிகொண்டாள். ஆக அப்போது அந்த திருமார்பில் லட்சுமி குடிகொண்டதால் மாதவன் என்று பெயர். மா என்றால் மகாலட்சுமி, மகாலட்சுமி உடையவன் என்று பொருள். அப்போது திருப்பார் கடைந்த போது அந்த ஸ்ரீமன் நாராயணும் கடைந்தார், உதவி செய்தார். அப்போது அவருடைய கேசங்கள் காற்றில் ஆடின. அதை பார்த்த தேவர்கள் எல்லாம் கேசவா என்று அழைத்தார்கள். எனவே வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாடுகிறார்கள். திங்கள் திருமுகத்து சேயிழார் சென்றஞ்சி. திங்கள் என்றால் சந்திரன். சந்திரன் போன்ற முகத்தை உடையவள் அந்த பெண்கள். அந்த கோபியர் எல்லோரும் சந்திரன் போன்ற முகத்தை உடையவர்கள். அவர்கள் சேயிழார் என்றால் அழகான ஆபரணங்கள். அந்த அழகான ஆபரணங்கள் நேர்த்தியாக அணிந்த அந்த பெண்கள் அந்த பெருமாளிடம் இறைஞ்சினார்கள். கேட்டபோது அவர்கள் என்ன செய்தார்? கண்ணன், சரி இவர் பறை பறை என்று இவர்கள் கேட்கிறார்கள் என்று பறை கொடுத்து விட்டார். உடனே அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அவ்வாறு பெற்றுக்கொண்ட அப்பறை அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சியை ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். அங்கு அப்பறை கொண்ட வாற்றை எப்படி அணிப்புதுவை, அணிப்புதுவை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று அர்த்தம். அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன ஆண்டாள் எப்போதும் தன் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டார். எல்லா இடங்களிலும் தன் அப்பாவான பெரியாழ்வார் பெயர் அவர் சொல்லுவார். இதுபோல் பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, பட்டர்பிரான் என்பது பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர். பைங்கமலம் என்றால் தாமரை மலர்களை சாற்றியுள்ள அந்த பெரியாழ்வாரின் பெண்ணான கோதை சொன்ன, ஆண்டாள் சொன்ன சங்கத் தமிழ் மாலை. சங்கம் என்றால் இந்த தமிழ் மாலை, சங்கம் என்றால் கூட்டம் கூட்டமாக. அதாவது இந்த பாசுரத்தை, இந்த தமிழ் மாலை என்பது தமிழ் பாசுரங்கள். இந்த பாசுரத்தை தனியாக நின்று சேவிக்கக்கூடாது, கோஷ்டியாக நின்றுதான் சேவிக்க வேண்டும். தனியாக சொல்லக்கூடாது. இந்த சங்க தமிழ் மாலை கூட்டமாக நின்று சேவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 30 தப்பாமே என்றால் 30 தப்பாமல் என்றால் 30 தப்பில்லை. 30 பாடல்களில் ஒரு வரி கூட விடாமல் 30 தப்பாமே என்று சொல்கிறார். இங்கு பரிசுரைப்பார். அதாவது இந்த பாசுரத்தை சொல்பவர்கள் ஈரண்டு மால்வரைத்தோள். என்ன பலன் கிடைக்கும் என்றால், அந்த ஈரண்டு மால்வரைத்தோள் 4 புஜங்களை உடைய அந்த ஸ்ரீமன் நாராயணனின் கடாட்சம் கிடைக்கும். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோ ரொம்பவாய். அந்த மகாலட்சுமி திருவருள் எங்கும் கிடைக்கும். அந்த எங்கும் என்பது நித்திய விபூதியாக வைகுண்டத்திலும் கிடைக்கும்.
ஈலா விபதியான இந்த பூலோகத்திலும் அவர்கள் இன்பம் கிடைக்கும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று மகிழ்வர். எல்லோரும் இந்த பாசுரத்தை 30 தப்பாமல் சேவிப்பவர்கள் எல்லா திருவருளும் பெற்று இந்த லோகத்திலும் மேல் உலகத்திலும் இன்புற்று மகிழ்வர் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அவ்வாறு அவர்கள் ஆண்டாள் 30 நாள் நோன்பிருந்து கண்ணனை அடைந்தார். அதன் பிறகு இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. அதற்கு ஆண்டாள் ஒரு பாசுரம் பாடியுள்ளார். வாரணம் 1000 என்று 11 பாசுரங்கள் உண்டு. அதை தினமும் சேவித்தால் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாடல். வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரன் நம்பி நடக்கின்றான் என்றது பாட்டு. பூர்ண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டின் தோழி. இப்படி வரிசையாக 11 பாடல். அந்த 11வது பாடல் இறுதியில் அது பலஸ்துதின்னு சொல்வார்கள். அதிலும் மிக நன்றாக ஆண்டாள் சொல்லியுள்ளார். எப்படியெனில், ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்திற்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்து வல்லார் வாயின் நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று பலஸ்துதி 11வது பாடல். மிக நன்றாக ஒரு பாடல். இந்த வாரணம் 1000 10 பாசுரம் தினமும் நாம் சேவித்தோமானால் நமக்கு அந்த ஆண்டாள் கண்ட கனவு மாதிரி நம்முடைய திருமணம் மிக சிறப்பாக நடக்கும். நமக்கு நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள். குடும்பம் நல்லபடியாக அமையும் என்று ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். மீண்டும் சந்திப்போம். மங்கள அனுபவம்.